வீடியோவில் 12th ஸ்டாண்டர்டில் ஆஃபில் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண வந்தோமா நம்ம வந்து நாமும் வெல்வோம்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதில் நம்ம இன்னைக்கு சேலஞ்ச் நம்பர் 5ல் இருக்கும். ஒருவேளை இஃப் யூ ஆர் அவேர் ஆஃப் த ப்ரீவியஸ் சேலஞ்சஸ்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நம்ம சேனலோட ஃபஸ்ட் டைம் வியூராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டன் அழுத்துங்க. ஸோ தட் இட் வுட் பி அ மோட்டிவேஷன் ஃபார் மீ. ஓகேவா? ஸோ எத்தனை பேர் வந்து இதை பிடிச்சி பார்க்குறாங்க, ஸோ அது எனக்கு வந்து தெரிய வரும். ஸோ லைக் பட்டன் மறக்காமல் அழுத்திடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ் என்ன வந்து இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம்னா திருக்குறள் இருக்குல்ல, திருக்குறள் நெடுவினா தான் இன்னைக்கு நம்ம வந்து படிக்க போறோம். திருக்குறள் நெடுவினா. ஸோ மொத்தம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 இயல்ல திருக்குறள் இருக்கு. நீங்க மனப்பாட திருக்குறள் நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க டே 1 அண்ட் டே 2ல. அதான் உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருந்தேன். இயல் 3 அண்ட் இயல் 6ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருக்குறள் நெடுவினா இருக்கு. புக் பேக் போங்க. புக் பேக்ல பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு செய்நன்றி அறிதலே அறம் என்பதை வாயுரன் வாழ்த்தின் துணை கொண்டு நிற்க, சினத்தை காத்தல் வாழ்வை மேம்படுத்தும், இக்கூற்றை முப்பால் வழி விரித்துரைகள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயல் 6லமே உங்களுக்கு வந்து இருக்கும் கைட்ஸ். நீங்கள் எது வேணால் ரெஃபர் பண்ணிக்கலாம், உங்கள் டீச்சர் எப்படி சொன்னாங்களோ. பட் நம்ம பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை கூட நம்ம வந்து கொடுத்துருந்தோம். லைக் இந்த போன வருஷம் உங்கள் பப்ளிக் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து கொடுத்துருந்தோம். லைக் திருக்குறள் நெடுவினா நம்ம எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு. அது நீங்கள் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கிலீஷை பொறுத்த மட்டும் நம்ம வந்து சப்ளிமெண்ட்ரி ரீடரோட பேராகிராஃப் தான் நம்ம வந்து படிக்க போகிறோம். அந்த லெசனில் கேட்குற ஒரே கேள்வி அது மட்டும்தான். நேற்று பார்த்தீங்கன்னா யூனிட் 1 படிச்சிருந்தோம். இன்னைக்கு நம்ம யூனிட் 2 and 3 நம்ம வந்து படிக்க போகிறோம். அதாவது பேராகிராஃப் எப்படி இங்கிலீஷில் நம்ம படிக்கலாம்னா 6 யூனிட் இருக்குது. எதர் 1 2 3 ஆர் 4 5 6 படிக்கலாம். சின்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் 1 2 3 ப்ரிஃபர் பண்ணுறதுனால இந்த சேலஞ்சில் நான் 1 2 3 வந்து கொடுக்குறேன். ஒருவேளை நீங்கள் 4 5 6 படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நீங்கள் வந்து படிக்கலாம். ஓகேவா? God sees the truth but waits நேற்று படிச்சேங்க. இன்னைக்கு வந்து லைஃப் ஆஃப் பையும் த ஹார் ஆஃப் ட்ரூத்தும் நம்ம வந்து படிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் மோஸ்ட்லி ஹின்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. லைக் ஸ்டோரியை வந்து பிரித்து கொடுத்துருவாங்க. ஹின்ஸ் மாதிரி உங்களுக்கு தெரியும் இல்லை, நீங்கள் அதை டெவலப் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். எனிவே நீங்கள் ஃபுல் ஸ்டோரி படிச்சிருங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் மேக்ஸ். ஸோ மேக்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம நிறையாவே நம்ம வந்து படிக்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா சாப்டர் 1 ஃபுல்லாக படிக்க போகிறோம். சாப்டர் 1 ஃபுல்லி வித் எக்ஸாம்பிள் சம்மோட. புரியுதுங்களா? இப்போ ஒரு எக்ஸசைஸ் படிக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு அதுக்கான ரெலவெண்ட் எக்ஸாம்பிளும் படிச்சிருங்க. ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கான்செப்டில் நீங்கள் கிளியராக இருப்பீங்க. உதாரணத்துக்கு கிராமர் ரூல்னா, நான் கிராமர் ரூலில் வெறும் எக்ஸசைஸ் மட்டும் பார்த்துட்டு எக்ஸாம்பிள் பார்க்காம இருந்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு மறந்து அந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ப்ராக்டிஸ் பண்ணும்ப்பா. நீங்கள் என்ன தான் கான்செப்டை கற்றுக்கிட்டாலும் ஒவ்வொரு சம்மும் நிறைய சம் சால்வ் பண்ண தான் உங்களுக்கு ஐடியா வரும். ஸோ நான் எக்ஸசைஸ் பார்த்துட்டேன், அதை பேஸ் பண்ணியே நான் எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணிவிடுவேன்லாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய ஜீனியஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எக்ஸாம்பிளையும் சேர்த்து படிங்க. ஓகேவா? ஸோ ஃபிசிக்ஸ். ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த மட்டும் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா சாப்டர் 1ஓட ஷார்ட் ஆன்சர்ஸ். ஷார்ட் ஆன்சர்ஸ் இன் த சென்ஸ் 2 மார்க் 3 மார்க் ரெண்டுமே நம்ம வந்து படிக்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 5 நம்ம வந்து படிச்சிருந்தோம். இது மூலயமா 1 to 5 3 சாப்டர் நம்ம வந்து கவர் பண்ணிடுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா சேம் சாப்டர் 6 புக் பேக் சாலிட் ஸ்டேட். ஸோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ ப்ராப்ளம்ஸ் போட டைம் இருந்தால் முடிச்சிருங்க. ஏன்னா நீங்கள் நம்ம மேக்ஸ் ஃபுல்லாக நம்ம நிறைய சால்வ் பண்ணுறோம். ஸோ டைம் இருந்தால் நீங்கள் வந்து ப்ராப்ளம்ஸே முடிச்சிருங்க. இல்லைனா அந்த தியரி கொஸ்டின் மட்டும் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த மட்டும் இன்னைக்கு ஈஸினும் சொல்ல முடியாது, கஷ்டம்னு சொல்ல முடியாது. பட் ஓரளவு மாடரேட்டான சேலஞ்ச் தான் உங்களுக்கு. என்னன்னா சாப்டர் 6 சாப்டர் 7 ஒரு நாள் நம்ம சேர்த்து படிச்சிடலாம். சாப்டர் 8 ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து 2 மார்க் 3 மார்க் படிக்கணும். ஸோ டோன்ட் வரி. கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த மட்டும் நீங்கள் ஜஸ்ட் வீடியோ வாட்ச் பண்ணால் போதும். என்ன ப்ரோ வீடியோ வாட்ச் பண்ணால் படிச்சிடலாம்? எஸ், கண்டிப்பாக. நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆல்ரெடி டீச் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் ப்ராக்டிக்கல். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவேராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனிவே இந்த பிளேலிஸ்டோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஓகேவா? உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது இருக்கிறது பாருங்கள் 5 மார்க். இதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான சேலஞ்ச். ஸோ இன்னைக்கான சேலஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஐ திங்க் பெருசு தான் சாப்டர் 1. இனிமேல் வரப்போகிறதெல்லாம் இப்படி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு டிஃபிகல்ட்டி ஏறிக்கிட்டே போகும். நம்மளோட நோக்கம் என்னன்னா நல்லா படிக்கிறவங்க 95 100 எடுக்கிறது மட்டும் இல்லாமல் எனக்கு எப்படி படிக்கணும்னே ஐடியாவே இல்லாமல் இருக்கவங்க ஒரு 70 80 மேலே எடுக்குது. ஸோ அது இப்படி எடுக்கிறது எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நல்லா படிக்கிறவங்க சென்டம் எடுக்கிறதுக்கெலாம் நம்ம தனியாக வீடியோ போடுவோம். பட் இந்த சேலஞ்ச் வந்து நான் காமனாக தான் போக முடியும். லைக் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் டிஃபிகல்ட்டி போகிறேன். சில பேர் நினைக்கலாம் என்ன இவ்வளோ டிஃபிகல்ட்டி வந்து ரொம்ப ஈஸியாக வைக்கிறாங்க, இப்படி படித்தா 20 நாளில் முடிக்க முடியுமா? முடிக்க முடியும். அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 12 நாள் கிட்ட நம்ம வந்து இப்படி போயிட்டு அடுத்து நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப பேச வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். எதுக்காகனா எல்லாருமே கவர் ஆகணும், அவங்க எல்லாருக்காகவும் தான். ஓகே? ஸோ டோன்ட் வரி. நீங்கள் நல்லா படிக்கிறவங்க சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நான் செப்பரேட்டாகவும் உங்களுக்கு வீடியோ கொடுப்பேன். நீங்கள் அதை நினச்சி நீங்கள் பாதர் பண்ண தேவையில்ல. இதான் சேலஞ்ச். இஃப் யூ வாண்ட் டேக் ஸ்க்ரீன்ஷாட்
அதுக்கடுத்து நீங்கள் வந்து இதை பார்த்து நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஓகேவா? யா, தட்ஸ் இட்.